ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கி நான் இன்று இயக்குனர் பிக்குட்டி ஊரை சேர்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் ரவி ஐயா அவர்களை பேட்டிக்காண வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் தொழில் முதல் எங்கே ஆரம்பிச்சிங்க? உங்கள் பணி வந்து 1988 ஊட்டியில் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பொறியியல் துறையில் தட்டச்சராக நான் பணியில் இணைந்தேன். சரிங்க. 1988 செப்டம்பர் 88. கடைசியாக ஓய்வு பெற்றது எந்த இடத்துல? 2022ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி ஊட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாசில்தாராக ஓய்வு பெற்றீர்கள். இன்று 3 வருடங்கள் ஆகின்றன. 3 வருடங்கள் முடிந்துவிட்டது. உங்கள் பணியின் பொது சேவைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்கய்யா? என்னால் முடிந்த அளவுக்கு நான் பொதுமக்களுக்கு சேவை செய்துள்ளேன் என்று நம்புகிறேன். நான் பொதுவாக இந்த வட்டப்பொறுப்பு வட்டாட்சியராக இருக்கும்போது பல்வேறு சேவைகளுக்காக பொதுமக்கள் அணுகும்போது என்னால் இயன்ற அளவுக்கு மக்கள் தாமதிக்காமல் அவர்களுக்கு பணி செய்து கொடுத்துள்ளேன். நீங்கள் ஓய்வு பெற்று வரும்போது நீங்கள் பணி செய்த இடத்தில் எல்லோருக்கும் வருத்தமாக இருந்துச்சா? நிச்சயமாக மிகவும் வருத்தமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பணி இருந்திருக்கு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஓய்வு பெற்று வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் பணி செஞ்ச இடத்தை பற்றி ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து நினைவுகள் வருகிறதா இல்லையா? இல்லை, வருகின்றது. நானும் தொடர்ந்து அவ்வப்போது சென்று வருகின்றேன் அலுவலகத்திற்கு. அப்படிங்களா? அப்படியே விசாரணையில் இருக்கீங்க அலுவலகத்துக்கு. அப்போது தேவைப்படும் போது இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா நண்பர்கள் இருக்காங்க, பார்க்குறவங்க தொடர்பில் இருக்கீங்க. தொடர்பில் இருக்கு, இன்னும் தொடர்பில் இருக்கு. அப்படிங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு தோட்டத்துறைகள் இருக்குங்களா? ஓரளவுக்கு பொதுவாகவே எங்கள் பிக்கட்டி வந்து நாங்கள் வந்து மேற்குநாடு சீமையிலிருந்து இங்கே வந்து இடம்பெயர்ந்து இங்கே குடியிருக்கோம். எங்களுக்கு அவ்வளவு பூமி இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் பரவாயில்லை. சரி. இப்போ உங்களுக்கு இப்போ முழுமையான பொழுதுபோக்கு என்னங்க? முழுமையான பொழுதுபோக்கு வாக்கிங் போகிறது, பத்திரிகைகள் படிப்பது, புத்தகங்கள் படிப்பது, அவ்வப்போது ஏதாவது சிறு சிறு வேலைகள் இருந்தால் உதவிக்கு சென்று வருவது, இதுதான் பொழுதுபோக்கு. அப்படி. சரி. உங்கள் ஊர் பொறுத்தவரை பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுவது எந்த பண்டிகை? எங்கள் ஊர் பொறுத்தவரையில் எங்களுக்கு மார்ச் மாதத்தில் நாங்கள் சிவன் கோயில் இருக்குது, அந்த சிவராத்திரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆனுவல் திருவிழாவும் கொண்டாடுவோம். எங்களுக்கு 12 ஊருக்கு சேர்ந்து இருடையன் கோயில். இருடையன் கோயில் கூட்டங்கள் வருகிறது ஐயா? கூட்டங்கள், நல்ல கூட்டங்கள் வருகின்றது. அன்னதானம் நடக்கிறதா? அன்னதானம் நடக்கின்றது. சரிங்க. இன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்புறது இருக்கீங்களா இல்லை இந்த ஊரில் இருக்கீங்களா? இன்னைக்கு எனது நண்பர் ஒருவர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் தான் கூடலூரில் ஒரு இறந்து விட்டதாக செய்தி கிடைத்தது. அதற்கு செல்லலாம் என்றது. விசாரித்த வரைக்கும் நீங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் இப்போ வந்து பேட்டி எடுத்திருக்கின்றேன். ஐயா, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக மிக நன்றிங்கள் ஐயா. வணக்கம், நன்றி. இந்த ரமேஷ் சேனல்லிருந்து இன்று என்னை நேரில் வந்து எனது வீட்டில் இல்லத்திலேயே சந்தித்து என்னை பேட்டி கட்டமைக்காக நான் இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த சேனல் மேன்மேலும் வளரட்டும், மென்மேலும் உயரட்டும். இன்னும் பல பேர் பல தருணங்களில் இந்த சேனலை உபயோகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பது என்ன ஆசையாக உள்ளது. இதை நல்ல நல்ல செய்திகளை வெளியிடுகின்ற என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். இனி வருங்காலங்களிலும் அந்த நிலை தொடரும் என்று நம்புகிறேன். ஆக இந்த சேனல் மேலும் வளர்ச்சி அடைய இன்னும் இந்த சேனலில் நியூபராக ரமேஷ் அவர் வந்து தனது வாழ்க்கையில் மேம்பட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நானும் என்னோட வயதின் அடிப்படையில் அவர் சிறியவர் என்பதால் அவரை வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி இந்த சேனல் மென்மேலும் உயரட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். சரிங்க. எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.